அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு மனதோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பே உம்மை முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எல்கோயி எல்கோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பே உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பே ஆராதனை 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 யெகோவா யெகோவா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பேன் உம்மை முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 Praise the Lord. யூதாவே யோகாவன் என்ற அரசனா ஆட்சி செய்த காலத்தில் அவன் இந்த நேபுகாத்நேச்சார் அதாவது பாபிலோன் அரசன் அவன் போயிட்டு முற்றுகை போட்டான் முற்றுகை போட்ட உடனே இந்த யோகாவை என்ன பண்ணிடுறான் சாலமன் ராஜா கட்டி வச்சு ஆலயத்தில் போய் எல்லா தங்கத்தாலான பாத்திரம் இல்லாத எல்லா பொங்கலுக்கான பாத்திரங்களை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தாங்க எடுத்துட்டு இவன் எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறான் அவன் சினேயர் என்ற தேசத்தை அவன் கொண்டு போய் அவன் ஆலயத்தில் கோயில் வச்சாரான் நேபுகாத்நேச்சார் இப்படியா ஒரு இருக்கும் பொழுது அது மட்டும் செய்யலை அவன் என்ன சொல்கிறாங்க யூதர்களில் நல்ல அறிவாளிகளும் ஞானம் உள்ளவர்களையும் நல்ல அழகுள்ளவர்களையும் புத்திசாலிகளையும் அங்கேருந்து பிடிச்சி எடுத்து வராங்க இட்டு இங்கே கல்வியை வாழ்த்து சொல்லித்தரணும் இட்டு வராங்க அப்படி கொண்டாந்து வந்தவங்கள தானியேல் ஷாத்ராக் மேஷாக் ஆபத்தினிக்கும் இவங்க 4 பேர் கூட கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வரும்போது அவங்க சொல்லித்தராங்க சொல்லித்தரும் பொழுது இவங்க மட்டும் 3 பேருக்கு நான் சொல்கிறான் அரசரை சொல்கிறான் நான் சாப்பாடில் அவங்க கொடு சொல்லுவேன் அதுக்கு இவன் தானியன்னு சொல்லணும் எங்களுக்கு அந்த உணவு வேண்டாம் நீங்கள் பருப்பு வகை சாதாரண சாப்பாடு கொடுங்க ஐயோ பலம் கொண்டு போயிட்டா என்னை அரசர் சிறைசேதம் பண்ணிடுவார் இல்லவே இல்லை நீங்கள் அதை கொடுத்து பரிசோதித்து பாருங்கள் 3 மாதம் சாப்பிட்டு பார்த்தாங்க சாப்பிட்ட பிறகு அவர்கள் நாட்டில் உள்ளவங்களோட இவங்க நல்லா ஞானமாகவும் அறிவாகவும் தெளிவாகவும்
திடமாகவும் இருந்தாங்க. அப்போது அவருக்கு சந்தோஷமாயிடுச்சு. அப்படி இப்படி நாளடைவில் இருந்துக்கிட்டு வரும்பொழுது திடீர்னுட்டு அந்த நேபுகாத்நேச்சார், அதாவது பாபிலோன் அரசன் ஒரு கனவு கண்டானாம். அந்த கனவு கண்டு ஒரு பையன் அந்த ஒரு நடுக்கெடுத்துருது. என்ன செய்யுது, ஒரு கனவு கண்டுட்டேனே சொல்லிட்டு எல்லா அந்த குறி சொல்கிறவங்க, அப்புறம் இந்த என்னென்னு சொல்லுவாங்களே உங்களுக்கடிகளை யாரையும் பண்ணிட்டு வந்து அவங்களாம் கேட்குறது போல் நான் ஒரு கனவு கண்டேன், ஒரு கனவு அந்த அர்த்தத்தை சொல்லணும், சொல்லணும்னா அவங்க எல்லோரும் சிறை சேரம் பண்ணிடுவேன்றான். இதை கேள்விப்பட்ட தவணையில் என்ன பண்ணுறான், இது என்னடா இது இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன கொண்டு போங்க அரசுக்கிட்ட. நான் அப்போது நான் அரசுக்கு கூட்டு போனான். அடுத்து அவன் சொன்னதுக்கு நான் கனவு கண்டேன், நீங்கள் அதை பற்றி நீ கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன கனவு கண்டேன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு சிலை கண்டீங்க, அந்த சிலை வந்து தலை மட்டும் தங்கத்தால் ஆனது, அதாவது உடம்பு இடுப்பு வரை வெண்கலம், கால் வந்து இரும்பும், இந்த கால் பாது வந்து பாதி இரும்பு பாதி களிமண்ணானது, இது கண்டீங்க. அதனால் அந்த தங்க யார் தலைன்னு சொல்கிறது நீங்கள் தான், உங்களுக்கு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதனால் ஒரு திடீரென்று ஒரு பெரிய மனுஷனே இல்லாத ஒரு பெரிய பாறை வருது. அந்த பாறை வந்து அந்த சிலை மேலே மோதுது. சிலை மோதுனால எல்லாம் பீஸாக ஆகிடுது. ஒரு இருபது எல்லாம் அப்படியே காற்று லட்சம் போகுது. இது இப்படி தான் கனவு பண்ணீங்க. ஆமாம், ஒரு தெய்வம் பேசுறது ஆச்சரியம் இல்லை, உண்மையிலே உங்கள் கடவுள் தான் உண்மையான தெய்வம், உங்கள் தெய்வம் தான் உண்மையான தெய்வம் சொல்லிட்டு அவன் என்ன பண்ண பெரிய அதிகாரி அவனை தானியலை. அப்போ என்ன பண்ணுறான், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபத்தினர் கொடுத்தது இவர்களும் என்ன செய்கிறான், என் கூட நான் வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போய் வச்சுருக்கிறான். இப்படியே 4 தடவை 4 நாள் இருக்கும் பொழுது திடீர்னு மறுபடியும் அந்த ஒரு கனவு காணுறான். அப்போ எடுத்துருச்சு, அதுபோல் கனவு கண்டு சரி என்ன பண்ணணும். அப்போ ஒன்று என்ன பண்ணால், சரி தானியம் எடுத்துன்னு வராங்க, தானியம் எடுத்துன்னு வந்து கேட்குறேன். அப்போது ஒரு அட சொல்கிறீங்க, ஒரு பெரிய மரம், ஒரு ஊர் பெருசு, உலக பெருசு அந்த மரம். அந்த மரத்தடியில் எல்லா விதமான பறவைகளும் அதுகளும் விலங்குகள் எல்லாம் இருக்குது. திடீர்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மாடு மாதிரி ஆகி புல்லை மேயுறீங்க நீங்கள் சொல்லி, அந்த இதுதான் நீங்கள் அந்த கனவு சொல்லி சொல்லலாம். அது என்னன்னு கேட்டால், அந்த அரசு என்ன பண்ணாங்க, போய் கட்டிட எல்லா இடத்துலையும் வச்சுட்டு இது நான் கட்டின இது இல்லையா சொல்லி ஒரு பெருமையாக நினச்சான். அவர் நினச்ச உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, கடவுள் இவனுக்கு இப்படி ஒரு கனவு போட்டு கொடுக்குறாரு, இப்படி திமிர ஆடுறியா உனக்கு பண்ணுற மாதிரி மாடு மேற மாதிரி ஆக்கிட்டாராம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறாங்க, இனி உங்களை தாழ்த்துங்க, மேட்டிமே இருக்காதீங்க, உங்களை தாழ்த்துங்க. அப்போ சரி சொல்கிறேன், எல்லோரும் தானியல் கடவுள் தான் வணங்கணும், அவன் தேவனை தான் வணங்கணும்னு எல்லோரும் சட்டம் போட்டார். ஆனால் தானியல் எந்த உயர்ந்த எடுத்து கொடுக்குறானா. இப்படியே இருந்துக்கும் பொழுது என்னடா தானியால் இப்படி உயர்த்தி வச்சுட்டாங்களே, இப்போ என்ன செய்யறது, தானியலை என்ன பண்ணுறது, தானியலை என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலையை உண்டாக்குறாங்க. அந்த சிலையை உண்டு பண்ணி அந்த சிலையை வந்து நாதஸ்வரம் மிருதமாக அது எல்லாரும் வாசிக்கும் பொழுது எல்லோரும் அந்த சிலையை வந்து வணங்கணும். வணங்காதவங்கள என்ன பண்ணணும், சூழல் தூக்கி போடணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்லிட்டு எல்லோரும் வாசிக்கிறாங்க, வாசிக்கும் எல்லோரும் அந்த சிலையை வணங்குறாங்க. ஆனால் இவங்க 3 பேர் மட்டும் வணங்கலேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன ஆகுதுன்னா, இதுக்கு நாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் என்ன எங்கள் 3 பேர் தூக்கி அந்த சூளையில் போடுங்க, அது எங்களுடைய தேவன் எங்களை தப்பி வைத்தாலும் சரி
தப்பி விட்டாலும் சரி எல்லாம் தூக்கி அந்த சூளையில் போடுங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 3 பேர் சூளை போட்டுருவாங்க. மூணு போட்டு போது இருப்பதை காட்டு 7 மடங்கு சூடாக சொல்கிறாங்க. 7 மடங்கு சூடான பிறகு இவங்க 3 பேருமே சாத்திராக்கு மேஷக் ஆபத்தில் 3 பேர் தூக்கி போட்டாங்க. 3 பேரும் நடக்கிறாங்களாம். ஆனால் அதில் ஒருத்தர் 4வது ஒருத்தர் நடக்கிறாராம். அவருக்கு அது பார்த்தா தேவ சாயலாக இருக்குதான். இது நம்ம 3 பேர் தானே போட்டோம், 4 பேராக நடக்கிறாங்களே, அதுவும் ஃப்ரீயாக நடக்கிறானுங்க, பயம் இல்லாத ஒன்று மயக்கம் அடிச்சோமா, நெருப்பு சூட்டாது சொல்லிட்டு சாத்திரக்கு மேய்க்க ஆபத்து வெளியே வாங்கன்னா 3 பேர் மட்டும் வராங்க. 3 பேர் மீது அந்த துணியிலையோ இதுலேயோ அந்த நெருப்பு வாசனை கூட வராங்க இல்லையா. அப்புறம் பண்ணா உண்மையாலே உங்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன், எல்லாரும் அவருடைய தேவன் தான் வணங்கணும்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. சட்டம் போட்ட பிறகு அவன் கொஞ்ச நாள் பொறுத்து அவன் இருந்தப்போ அவனுடைய மகன் வந்து பெல்ஷாத்சார் வரான், ஆட்சிக்கு வரான். அவன் ஆட்சிக்கு வந்த பிறகு அவன் வந்து கொஞ்ச நாள் ஆட்சி அவன் ஒரு கணவன் வரான். அந்த கண்ணுடைய அர்த்தம் உனக்கு ஒரே பயம் எடுத்துருச்சு. அது தலை உட்காந்துக்கிறானே அந்த சோறு ஒரு கை வந்து மேலே வந்து சோறில் இன்னும் எழுதான் மேனே மேனே தெற்கே உபாசம் எழுதுதான். ஆனால் அது யாரும் படிக்க தெரியல. எந்த ஞானிகளாக கூட்டுக்கு யாராவது கூட்டு கேட்குறோம், ஒருவராலும் படிக்க தெரியலையா, ஒருவராலையும் படிக்க தெரியல. அப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க, அப்பா காலத்தில் ஒருத்தர் இருந்தால் ஒரு தானியம் இருக்கான், அவன் ஞானம் உள்ளவன், அவன் 2 பெண் திருமணமாகாது பரிசுத்தமாக இருக்கிறான், அவன் தான் உங்கள் அப்பா காலத்தில் சொன்னான், அவர் இட்டுன்னு வந்து நீ கேளுங்க, நீங்கள் சொல்லணும்னு வச்சு எல்லோரும் சரசேவை பண்ணணும், யாரும் பண்ணாதீங்க சொல்லிட்டு அவனை கூப்பிட்றாங்க. அவனை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்களாம், இது எங்கள் ஞானம் ஒன்று கேள்விப்பட்டேன் இப்படி. அப்போ வந்து சொல்லுவோம் படிச்சுட்டு மேனே மேனே தெற்கு உபாசேன் அப்படின்னாக்கா நீ வந்து எப்படின்னு சொன்னால் உன்னுடைய சராசரி வைக்கும் பொழுது நீ குறைவாய் காணப்பட்டார். குறைவாய் காணப்பட்டதுனால நீ உன்னுடைய ஆட்சி வந்து நீ வந்து அவ்வளோதான். மேதியரும் வேறு சென்றவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, உன்னை பிடிச்சிக்குவாங்க, உன்னை சாகடிச்சுக்குவாங்க சொல்லுவாங்க. சொன்ன அந்த ஞாயிற்றுலேயே அந்த கழுத்தையை வந்து இவன் என்ன பண்ணுவான், பெருசார கொலை பண்ணிக்கணும். கொலை செய்த பிறகு தரிப்புன்றவன்ற, அதாவது இவனை எல்லாரும் செத்துட்டாங்க, பெருசார சாகடிச்சிட்டான். அதன் பிறகு அவனுடைய பிளேஸில் வந்து தரிப்புன்ற ஒரு வருவான். அப்போது அதன் பிறகு இப்படியே கொஞ்ச நாள் நல்லா இருக்குதுங்கிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது ஒரு சட்டம் போடணும், ஒரு சிலையை கொண்டு போனேன், இந்த சிலையை தான் வணங்கணும், வேறு யாரும் அவங்க கடன் வணங்கக்கூடாது. ஏன்னா தானியல் வந்து 3 வேலு கதவை திறந்து வச்சுட்டு எரிசிலேருந்து வந்து ஜெயிப்பானான். இவன் என்னடா இங்கே வந்து ஜெயிக்க மாட்டான், அங்கே அவங்க கடவுளை வணங்கிக்கிறானே சொல்லி எப்படியே மாட்டணும் தானியால் சொல்லி ஒரு நாள் கங்கணம் கட்டிக்கிறானுங்க. இந்த சாஸ்திரிங்க அவங்க இவங்க ஜோசியம் சொல்கிறவங்க அவங்கெல்லாம் சொன்னோம், அவன் தான் வணங்க மாட்டான் சொன்னான். அப்படியா, ஏன்னா இந்த அர்த்தத்தை சொல்லிட்டான் இல்லையா. சொல்லிட்ட பிறகு இவனுக்கு நல்ல ஞானம் இருக்குது, இவனுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் கூட வெளியே சொல்லிட்டான் இல்லையா. எல்லாருக்காக என்ன பண்ணோம், தானியால் சிங்குக்கு வேலை போகணும்னு சொல்லிட்டாங்க. தானியால் சிங்குக்கு போடாமல் சிங்குக்கு வேலை போகும்போது கர்த்தரை வணங்குறான். அந்த சிங்கங்கள்லாம் அப்படி படுத்துக்கிறான். இவன் இந்த அரசன் என்ன பண்ணான், சார் போய் ஒரு நல்ல மனுஷனை ஒரு பரிசுத்தமான போய் இப்படி செய்துட்டோமே, இன்னும் ராத்திரிக்குள்ளே அவன் சாப்பிடலையாம், பாட்டு சத்தம் கேட்கலையா, எதுவுமே தரையில் மெத்தப்படிங்க தரையில் படுத்துணும் உண்டு வந்து இப்போ விடிய காற்றுல இருந்து வரான். அதை
கடவுள் மகனே, தாவீது உன்னை உன்னை உன் ஆண்டவர் உன்னை பத்திரம் வச்சிருக்கிறாரா? அதான் ஆண்டவரே, நான் அரசே நீர் வாழ்க, எங்கள் தேவன் என்ன பத்திரமா வச்சிருக்கிறாரு சொல்லு. சொன்ன பிறகு மீண்டும் உங்கள் தேவதான் உண்மையான சிங்கம். சிங்கம் சாப்பிட பார்க்காங்கன்னா அந்த சிங்க குகையில் போடணும்னு சொன்னாங்களே, அவங்க மனைவி பிள்ளைங்க எல்லாரும் போய் அந்த சிகரோட போடுங்கன்றாங்களாம். எல்லோரும் போகிறதுக்குள்ள அந்த சிங்கங்க பிச்சு சாப்பிட்டுச்சான். எதுக்குன்னா, அதாவது ஷாக்ஷாக் மேஷாக் ஆபத்நேகோ தானியேல் மூலம் பரிசுத்தமாக, அதாவது திருமணமாகாத கடவுளுக்கு பயந்து தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தார்களாம். அதை மாதிரி தூய்மையான வாழ்க்கை வாழும்போது அவருக்கு கர்த்தர் என்ன பண்ணவர்? ஞானத்தை தானே அருள் வரோம். உங்களை கூட நான் ரொம்ப சந்தோஷப்படும் 2 பேரும். ஆகாஷம் உப்பேருடா ஆமோஸ். ஆமோஸ் ஆமோஸ் ரொம்ப பெருமைப்படுறேன். பொய்யா இல்லை, ஐம் டெல்லிங் தி ட்ரூத். நான் போக நேஷனல் ஸ்கூல் பொண்ணுங்கிற பையன் வரும்போது ஜோடி ஜோடியாக போகிறது பார்ப்பேன். நீங்கள் 2 பேரும் மட்டும் தனியாக சைக்கிளில் வர்றது, நீங்கள் நேராக வர்றது, வேறு எங்கேயும் போகாது, நேராக வீட்டுக்கு வரீங்க. வீட்டில் உங்கள் அம்மா என்ன கொடுக்குறாங்க அதை தான் சாப்பிட்றீங்க. ஐ ஆம் வெரி அப்ரிஷியேட்டிங். காட் பிளஸ் யூ.